வெல்கம் டு our சேனல். இந்த வீடியோல நான் வந்து என்னோட ஃபேவரட்டான ஒரு ரெசிபி தான் நான் காட்ட போறேன். மேகி வச்சு நீங்க வந்து கொரியன்ஸ் வந்து சில்லி ராமியோன் அந்த மாதிரி கார்லிக் சில்லி நூடுல்ஸ் இந்த மாதிரி சாப்பிட்டுருப்பீங்க. பட் இங்கே வந்து நான் அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி நம்ம மேகி நூடுல்ஸ் வச்சு எப்படி பண்ணுறது, இல்லைன்னா நீங்கள் வந்து இதை பாஸ்தாலையும் ட்ரை பண்ணலாம், மக்ரூனி ஸ்பெகத்தி எதில் வேணாலும் ட்ரை பண்ணலாம். அதுக்கு வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சாஸ் ரெடி பண்ண போகிறோம். மேபி ஒரு சில்லி ஆயில் கார்லிக் மாதிரி. இது வந்து எப்படி பண்ணுறதுன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் நூடுல்ஸ் வந்து ரொம்ப பாயில் பண்ணாமல் ஒரு 70% பாயில் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து சூப்பர் டேஸ்டில் இருக்கும். ஸோ காய்ஸ், ராம்ஸ் வந்து நம்மளுக்கு இன்னைக்கு சில்லி கார்லிக் நூடுல்ஸ் எப்படி செய்யணும்னு நம்மளுக்கு காமிப்பாங்க. அதோட லாஸ்ட்டில் நம்ம வந்து அதை டேஸ்ட் பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். தேவையான அளவு தண்ணி பாயில் பண்ணிக்கோங்க. அச்சோ கியூட்டி பை. இப்போ வந்து நான் இங்கே 2 பீப்புளுக்கு சர்வ் பண்ணுற அளவு மேகி எடுத்திருக்கேன். இந்த மேகி கூட மசாலா பாக்கெட் வரும் இல்லையா, அதுவும் வந்து ரொம்ப முக்கியம். அதுவும் சைடில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த தண்ணியில் நான் வந்து 1 டீஸ்பூன் ஆஃப் ஆயில் போட்டிருக்கேன். அதை போட்டுட்டு இந்த மாதிரி பாயில் ஆகிட்ட உடனே நீங்கள் வந்து மேகியை போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. மேகி வந்து அந்த மேகி நூடுல்ஸ் வந்து 80% வேகிற அளவுக்கு வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா, அந்த மேகி இருக்கிற தண்ணியெல்லாம் இருத்துட்டு அதை வந்து செப்பரேட்டாக 1 டீஸ்பூன் ஆஃப் ஆயில் போட்டுட்டு அதை வந்து வச்சுக்கணும். எதுக்குன்னா இந்த மாதிரி 1 டீஸ்பூன் ஆயில் போட்டோன்னா உதிரியாக இருக்கும். இப்போ நம்ம அந்த ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இங்கே 1.5 பேக்கெட் ஆஃப் மேகி மசாலாவும் அதுக்கப்புறம் 1 கேப் ஃபுல் ஆஃப் சோயா சாஸ் போட்டுட்டு இங்கே குட்டியாக சாப் பண்ணிக்கோங்க கார்லிக்கை இந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு குட்டி பேன் வச்சுட்டு அதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயிலை விட்டுக்கிறேன். இப்போ வந்து சாப் பண்ண கார்லிக்கும் அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் இது வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்றபடி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் செசமே சீட்ஸ் இது 3 வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த ஆயில் எடுத்து இந்த மசாலாவில் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சில்லி ஆயில் ரெடி. இதில் வந்து நான் வேக வச்ச நூடுல்ஸை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, எல்லா நூடுல்ஸ்க்கும் படுற மாதிரி. அவ்வளோதாங்க, நம்மளோட சில்லி கார்லிக் நூடுல்ஸ் ரெடி. இது கூட நான் ஒரு சன்னி சைடு எக் பண்ணியிருக்கேன். இது வந்து ஜஸ்ட் நீங்கள் நார்மல் ஆம்லெட் மாதிரி போட்டுட்டு அது மேலே கொஞ்சம் சால்ட் தூவிட்டு கொஞ்சம் வாட்டர் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான டேஸ்டியான சில்லி கார்லிக் நூடுல்ஸ் ரெடி. இப்போ ஹேம் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவார். வாவ், மேகி வந்து நம்ம நார்மலாக செய்கிறத விட இப்படி செஞ்சு சாப்பிட்றது அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ அந்த சோயா சாஸ்லேருந்து வர அந்த சால்ட்டினஸ் ஆகட்டும், ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த ஃப்ளேவர்ஃபுல்லான கார்லிக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி அருமையாக செஞ்சுருக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச ரெசிபிஸ் வந்து எவ்ரி வீக் வந்து நம்ம சேனல் அப்லோட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே guys, see you next video. Bye bye. Tasting time. இது பேர் வந்து நான் வச்சது வந்து கார்லிக் சில்லி நூடுல்ஸ், இல்லைன்னா கார்லிக் சில்லி ராமியன் சொல்லலாம். இந்த ரெசிபியை வந்து நான் வந்து இந்த கொரியன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, சில்லி ராமியோன் கார்லிக் சில்லி ராமியோன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து கற்றுக்கிட்டேன். பட் ஆக்சுவலாக இது வந்து நான் ரொம்ப மாடிஃபை பண்ணியிருக்கேன். எப்படின்னா அவங்க வந்து ரொம்ப சோயா சாஸ் யூஸ் பண்ணுவாங்க, அதே மாதிரி சம் ஆயிஸ்டர் சாஸ் இந்த மாதிரி நிறைய இருக்குது அவங்கக்கிட்ட. பட் நான் வந்து நம்ம ஊரில் கிடைக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ், சோயா சாஸ் வந்து டார்க் சோயா சாஸ் நார்மலாக மால்லையோ இல்லைன்னா இந்த கடையிலலாம் கிடைக்கும். அதே மாதிரி பிளாக் செசமே சீட்ஸ் போட்டிருக்கேன், பிளாக் எள்ளு கருப்பு எள்ளுன்னு சொல்லுவாங்க அதுவும், அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் இதுவும், அதுக்கப்புறம் நம்ம மேகி பேக்கெட்டில் கிடைக்கிற மேகி மசாலா. அப்படி நீங்கள் தனியாக ஸ்பெகத்தி பாஸ்தா வாங்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா மேஜிக் மசாலான்னு ஒன்று விற்பாங்க, அது என்னோடய ஃபேவரட் அதுவும். அதுக்கப்புறம் நான் இங்கே கொஞ்சம் கோகோனட் ஆயிலும் கொஞ்சம் ரீஃபைண்ட் ஆயிலும் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். ரொம்ப ஹெல்தி கிடையாது தான், பட் மேகியை விட இது வந்து ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டில் இருந்துச்சு.
நான் நிறைய ரெசிபிஸ் வந்து ஃபெயிலியர் ஆகி இது வந்து பர்ஃபெக்டான ரெசிபியாக வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். என்னோட பேலட் டேஸ்ட்டுக்கு வந்து இது சூப்பராக செட் ஆகுது. ஒரு வாட்டி நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். திருப்பி நீங்கள் இது கண்டிப்பாக பண்ணுவீங்க. அதே மாதிரி இது வந்து உங்களுக்கு ஏற்றபடி தான், அந்த காரம் ஆட்டம் சரி, கார்லிக் ஃப்ளேவர் இது ரெண்டும் வந்து உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்கும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கார்லிக் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்னா கார்லிக் போட்டுக்கோங்க. மற்றபடி செசமே சீட்ஸ் கொஞ்சமாக, அதுக்கப்புறம் ஆயில் வந்து கொஞ்சம் கம்மிப்படுத்திக்கணும்னா ஓகே, உங்கள் விருப்பம், கம்மிப்படுத்திட்டு ஊற்றிக்கோங்க. பட் இது வந்து த பெஸ்ட் நூடல் ரெசிபி நான் சொல்லுவேன். சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி காணி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய். நான் இதை சாப்பிட போகிறேன்.